வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து, ஃபேஸுக்கும் நியூட்ரல் உள்ள ஆங்கிள் என்னன்னு பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து ஃபேஸுக்கும் உள்ள ஆங்கிள் நமக்கு தெரியும். நார்மலா வந்து 120 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ சில பேருக்கு தெரியாதுல்ல. அதனால வந்து அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஃபேஸுக்கும் நியூட்ரல் உள்ள ஆங்கிள் என்ன நமக்கு தெரியணும். இப்போ ஸ்டார் கனெக்ஷன்னா வந்து நியூட்ரலுக்கும் டெல்டால நியூட்ரல் கிடையாது. ஸோ ஆனா அந்த நியூட்ரல் வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்றப்ப 415/√3ன்னு வருது. ஸோ அந்த √3 வர்றதுக்கான ஆங்கிள் இருந்தால் தான் அந்த √3 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதனால தான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணுறோம். இதுவே வந்து 120 டிகிரி ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு அந்த 120 டிகிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆர் ஃபேஸுக்கு ஒய் ஃபேஸுக்கு இவ்வளோ ஆங்கிள் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஆர் ஃபேஸுக்கு இவ்வளோ ஆங்கிள் என்ன அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். இதுவே வந்து நம்ம நியூட்ரலுக்கு என்ன ஆங்கிள் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபார்முலா தான் வந்து நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம். இப்போ டெல்டாக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால தான் அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெல்டாக்கு நம்ம அந்த √3 வேல்யூ நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஃபேஸர் டயக்ராம் போட்டிருக்கேன்ல. ஆர் ஃபேஸு ஒய் ஃபேஸு பி ஃபேஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ கிளாக் வைஸில் இருக்கிறதுனால அந்த இடத்துல வரதுனால 0 டிகிரி, இது வந்து நம்ம -120 இல்லைன்னா 240 டிகிரி சொல்லலாம். இது +120 டிகிரி. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். RN, YN, BN. RN, ஸோ இந்த டாட்டல் ஒய் ஃபேஸ் வந்து நம்ம டைரெக்டாக வந்து இந்த மாதிரி டாட்டர் லைனில் இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கும். இந்த 60 டிகிரி நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நான் அதை பின்னாடி சொல்கிறேன். நம்ம வந்து VRYலேருந்து நம்ம VAN நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ VRY is equal to VAN minus VYN. ஸோ VRNங்கிறது வந்து 180 டிகிரியும் VNங்கிறது VYNங்கிறது -120 டிகிரியாகவும் இருக்கும். ஸோ அப்போ வந்து 180 டிகிரி - 120 டிகிரிங்கிறது ஸோ 60 டிகிரி. tan 60ங்கிறது வந்து நமக்கு வந்து சிக்னாமெட்ரியில் வந்து √3. ஸோ அந்த வேல்யூ தான் வந்து அந்த ஃபேஸ் லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு VL/√3 வருது பார்த்தீங்களா. அதுதான் நமக்கு கிடைக்கிற √3 வேல்யூ. ஸோ அதனால தான் நம்ம √3 வந்து எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுறோம். √3ங்கிற அந்த ஃபார்முலா வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஒன்று உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இங்கே பாருங்களேன். VAN is equal to 0 டிகிரியில் ஆரம்பிக்குதா, 90 டிகிரி, 120 டிகிரி இது பி ஃபேஸு, 180 டிகிரி, -120 டிகிரி இல்லைன்னா 240 டிகிரி, 270, 360 முடியுது. ஸோ அந்த VAB நான் இந்த இடத்துல VAN, VBN, VAB. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 60 டிகிரி வருது பார்த்தீங்களா, 60 டிகிரி VBN, VAN தான் வந்து பேரலாக நம்ம வந்து இங்கே 0 டிகிரியில் வச்சுருக்கேன் VAN, இது VAB. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் வந்து sin by cos is equal to tan, அந்த tan 60 is equal to √3 இல்லைன்னா 1.732. ஸோ அதான் வந்து ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து இதுதான் வந்து ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் உள்ள ஆங்கிள் இந்த 60 டிகிரி தான். அதனால தான் நமக்கு நம்ம √3ல கால்குலேட் பண்ணால் 230 வோல்டேஜ் கிடைக்குது. 415/√3 is equal to 230 வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.